ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். வாங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 5 மணியை போல் போயிட்டு வெளியில் சிம்பிளாக கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்துட்டு 5 விளக்கு ஏற்றிட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு சாமி கும்பிட்டுக்கலாம். இன்றைக்கி ஆடி 2வது வாரம் வெள்ளிக்கிழமை, அதனால் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு பொங்கல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு தான் இன்றைக்கி ஐடியா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த விளக்கு ஏற்றினது காலையில் ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தப்ப எப்பயுமே கமெண்ட் பண்ணுவாங்க அந்த சிஸ்டர். அவங்க சொல்லியிருந்தாங்க, புது விளக்கு வாங்கிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இல்லை சிஸ்டர், முன்னாடி இருந்த மண் விளக்கு தான், புதுசுன்னு நான் வாங்கலை. அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்குமே நான் லாங் வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். அப்புறம் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி பண்ணிவிட்டு பருப்பு, அரிசி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா களைஞ்சிட்டு வேக வச்சுக்கலாம் கொலைய. அப்புறம் சர்க்கரை பாகு நல்லா சர்க்கரை கரைஞ்சி வர்றது நல்லா கொதிக்க வச்சுட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சாதத்தை போட்டு நல்லா பொங்கல் சூப்பராக கிளறிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு போகிறதுக்காக அந்த பாத்திரமும் ரெடி பண்ணியிருந்தேன். அதில் எடுத்துகிட்டு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுவும் பட்டை போட்டு மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு துணூறு வச்சு பட்டை போட்டிருந்தேன். அப்புறம் சாமிக்கு பால் வாங்கியிருந்தேன் அபிஷேகத்துக்காக. பூ, தேங்காய் பழம் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. மறந்துடுவேன்னு சொல்லிவிட்டு டேபிளில் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் கோயில் போயிட்டு விளக்கு போட்டுக்கிட்டேன். எப்பயும் போல் நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு விளக்கு போட்டுக்கலாம். இது ஈவினிங் செடிங்க எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் வெளியில் அவுட்டரில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவிட்டு வச்சு விட்டேன். கருவேப்பிலை குச்சி சங்குப்பூ கொடி படரட்டும்னு வச்சுலாம் நம்ம முன்னாடியே ஒட்டியிருந்த ஸ்டிக்கர் பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி வேப்பிலையும் மா இலையும் நம்ம மரத்தில் தான் பறிச்சுட்டு 2 பக்கமும் வச்சுக்கிட்டேன். பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக நல்லா அழகாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டைம்லலாம் வேப்பிலையெல்லாம் வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க, கிருமி நாசினி. அதனால் சரி, அதுவும் வாயிலையும் மங்களகரமாக இருக்கட்டும்ன்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பூக்கட்டுறன்னு உள்ளே கட்டிட்டு அதில் அப்படியே வச்சுக்கிட்டேன். கமெண்ட்ஸுக்கு ரொம்ப நேரம் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் லாங் வீடியோவில் ஆன்சர் சொல்கிறேன். ரிப்ளை பண்ணலேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் உட்கார்றதுக்கு சேர் வாங்கினா எங்கள் கியோக்குட்டியே அந்த சேரை வாடகைக்கு எடுத்துக்கிட்டாங்க. எனி டைம் அதிலே தான் படுத்துக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.